நம்ம சொல்றோம். அதை கொடுக்காமலே குரானை சிந்திக்காமலே நீங்க அந்த நேரத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு என்ன இருக்கும்னா அல்லாவோட அந்த நம்ம ரூஹுடைய அந்த பியூரிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்ம உணவு வந்து ஒதுக்குறோம், மற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கும் போது அந்த இடத்துல மைண்டு ரொம்ப கிளியரா இருக்கும். நமக்கு வந்து குரானோட கனெக்ஷன் வந்து ரொம்ப இது வரும். அல்லாவோட ஒரு தொடர்பு வந்து டக்குன்னு ஏற்படும். அதுக்காகத்தான் நம்ம குரான்ல வெயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அமல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கிறோம். நம்ம அமல் வேண்டான்லாம் சொல்ல. ஏன் இப்படி பேசுறோம்னா விரக்தியில பேசுறோம். எங்கேயும் பார்க்குறோம் இதே தான் நடந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம். இவங்களே ஒப்பாரி கேட்குறாங்க. நீங்க அந்த பெருநாள் அன்னைக்கு லோஹர் தொழுகை போய் பாருங்க. பாலைவனமா கிடக்கும் பள்ளிவாசல். ஒரு சஃப் நுழையாது. அன்னைக்கு 10 மணிக்கு கடமையில்லாத தொழுகைக்கு அப்படி வந்து நின்றுருப்பான். அதுல அவ்வளோ பிரச்சனை. நெஞ்சில கட்டணுமா, உயர்த்தணுமா, கூடாதா, 6ஆ, 3ஆ, 7ஆ, 5ஆ இவ்வளோ பிரச்சனை நடக்கும். மத்தியானம் லோஹர் கடமை எல்லாரும் மினிமம் எல்லாரும் விட்டுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு சினிமா தியேட்டர்ல போய் நின்னுட்டு இருக்கும்.